காலையில் கனியக்காவும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு அவங்கள தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு இதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் அவங்களே போய் தனியாக உட்காந்துட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்மருங்கிறது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும், டாஸ்க் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுமா, இல்லை மற்றவங்க கூட ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலை, இல்லைனா கொடுக்குற ஒர்க்கை ஒழுங்காக பண்ணலையா, எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இது கரெக்டு தான், நம்ம சொல்கிறது கரெக்ட் தான் தோணுது. சரி, தப்பாக இருந்தால் நம்ம வந்து வீக்கெண்டில் திட்டு வாங்க போகிறோம். இப்போ ரம்யா ஒரு காலத்தில் குட் பெர்ஃபார்மர்னு ஒரு டாஸ்கில் சொல்லியிருப்போம், சொன்னதுக்கு அவங்க வந்து திட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் நம்ம சொல்லுவோம், சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறார். அப்போ கனிகா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது. வீட்டில் நடக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த பேய் படத்தில் பேய் பிடிச்சவங்க நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி நடந்து காட்டுறாங்க. உண்மையிலே சாண்ட்ரா வந்து அப்படியே ஒரு மாதிரியே தான் நடக்கிறாங்க. எப்பயுமே நேற்று கூட வந்து எஃப்ஜேக்கும் கானா வினோத்தனாக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்போ உள்ளே அப்படி உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. நிறைய வீடியோ வந்து வைரல் ஆச்சு, நீங்களாம் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு மாதிரி இப்படி முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் சொல்கிறாரு, இல்லைன்னா இவன் இருக்கான்ல, நீ எஃப்ஜே தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இவன் வேண்டாம் பேசுகிறாங்க, இவன் இருக்கான்ல, இவன் ஒரு சம்பவம் பண்ணால இவனை சொல்லலான்னு நினச்சேன், பட் இப்போ அதை விட பெருசாக இவங்க பண்ணுறது தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. ஸோ இதை தான் வந்து மார்னிங் ப்ரமோவில் வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருப்பாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அன்றைக்கி இவங்க எல்லோரும் வைக்கிற அக்யூசேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. இவங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக இருந்தால் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன எல்லாரும் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் புரியவே மாட்டேங்குது. ஒரு தப்பு பண்ணுனா அந்த தப்பை தான் சொல்லுவாங்க. தப்பாக அக்யூஸ் பண்ணால் தான் அது தப்பு. பண்ண தப்பை சொன்னால் அதுக்கு பேர் தப்பு கிடையாது. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.